அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஜாம்பவதி குஃபா. அதாவது திரேதா யுகத்துக்கும் துவாபர யுகத்திற்கும் இந்த ரெண்டு யுகத்திலையும் வாழ்ந்த ஒருத்தர் வந்து ஒரு சஞ்சீவி ஜாம்பவான். அவர் வந்து ராமாவதார காலத்திலையும் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கார். ராமாவதார காலத்துக்கு பிறகு கிருஷ்ணாவதாரத்திலையும் அந்த காலத்திலையும் அவர் வந்து வாழ்ந்திருக்கார். அந்த ஜாம்பவான் வாழ்ந்த குகை இன்னைக்கு இருக்கக்கூடிய குஜராத்தில் போர்பந்தர், அதாவது காந்தி பிறந்த ஊர், அந்த போர்பந்தர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு காட்டு பகுதியில் ஒரு மலை அடிவாரத்தில் பூமிக்கு அடியில் இந்த குகை அமைஞ்சிருக்கு. இந்த குகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஜராசந்தனுடைய தம்பி உலகத்திலேயே மிக உயர்வான ஒரு சாமந்தக மணின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரத்தை வந்து அவர் அணிஞ்சிட்ருக்காரு கழுத்தில். ஏற்கனவே ஜராசந்தனுக்கும் கிருஷ்ணருக்கும் வந்து பகை இருக்கு அப்படிங்கிறது ஊரறிந்த ஒரு விஷயம். இந்த ஜராசந்தனுடைய தம்பி வந்து அந்த வைரமணியோட வந்து காட்டுக்கு வேட்டைக்கு போற இடத்துல வந்து அவர் வந்து தொலைஞ்சு போயிடுறாரு. தொலைஞ்சு போனோடனே அந்த பலியானது வந்து கிருஷ்ணர் மேலே வருது. ஜராசந்தன் வந்து கிருஷ்ணர் மேலே குற்றம் சாட்டுறாரு. இந்த மாதிரி அந்த விலை வந்த மணி மேலே கிருஷ்ணருக்கு ஒரு கண்ணு உண்டு, அந்த மணிக்காக தான் என் தம்பி அவர் வந்து என்னமோ கடத்தி என்னமோ பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்காரு. அது இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு கிருஷ்ணர் தள்ளப்படுறாரு. அவர் வந்து கிருஷ்ணர் வந்து அதே மாதிரி தன்னுடைய படைகளோட அந்த காட்டு பகுதியில் என்ன நடந்துச்சுன்னு தேடி போகும்போது ஒரு இடத்துல ஜராசந்தனுடைய அவருடைய தம்பி வந்து அடித்து கொல்லப்பட்டு கிடக்காரு. அவருடைய அந்த பூத உடலை சுற்றி பார்த்தா அங்கே வந்து அவர் அணிந்திருந்த மணியை காணோம். அப்போ அது என்னடான்னு அவர் சோதிக்கும் போது அங்கேருந்து ஒரு கரடியினுடைய கால் தடம் கிளம்புது. அந்த கரடியினுடைய அந்த கால் தடத்தை பின்பற்றி அப்படியே வரும்போது அவங்க வந்து சேர்ந்த இடம் இந்த குகை. கிருஷ்ணர் வந்து ஏற்கனவே வந்து ஜாம்பவானுக்கு வந்து இந்த அவதாரத்தில் தான் யாருன்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய பிளான். பக்தர்களை தான் அவர் வந்து தேடி தேடி வந்து தரிசனம் கொடுப்பாரு அந்த மாதிரி. ஆனால் அவர் வந்திருக்கிறது வந்து கிருஷ்ணர் தாங்கிற விஷயம் தெரியாமல் அவர் ஜாம்பவான் வந்து அந்த மணியை ஒழிச்சு வச்சுருந்துருக்காரு. அந்த மணி வந்து ஜாம்பவானுடைய மகள் ஜாம்பவதியினுடைய கையில் இருக்குது. அந்த ஜாம்பவதியினுடைய கையில் இருக்கிற மணியை பார்த்துட்டு கிருஷ்ணர் வந்து அதை வாங்குறதுக்காக முயற்சி பண்ணும்போது ஜாம்பவானுக்கும் அவருக்கும் யுத்தம் தொடங்குது. அந்த யுத்தமாக ரொம்ப நேரம் நீடிக்கும் போது கடைசியில் ஜாம்பவான் களைப்படைஞ்சு ஜாம்பவான் கேட்காரு, என்னுடைய பிரபு ராமனை தவிர்த்து என்னை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருன்னு சொல்லணும்னு கேட்கும்போது கிருஷ்ணர் வந்து தன்னுடைய அருவத்தை மாதிரி ராமனாக கிருஷ்ணர் வந்து ஜாம்பவானுக்கு இந்த இடத்துல காட்சி கொடுக்காரு. பிறகு ஜாம்பவான் வந்து தன்னுடைய பிரபுவை பார்த்த சந்தோஷத்தில் அகம் மகிழ்ந்து அந்த மணியையும் அந்த மணியின் மேலே பிரியமாக உள்ள தன்னுடைய மகள் ஜாம்பவதியையும் ஜாம்பவதியை கிருஷ்ணருக்கு இங்கே திருமணம் முடித்து வைத்து அந்த மணியை வந்து கிருஷ்ணர்கிட்ட ஒப்படைச்ச இடம். இன்றைக்கும் நம்ம குஜராத் போனால் இந்த குகையை பார்க்கலாம். பூமிக்கு அடியில் அமைஞ்சிருக்குது. மிக அருமையான குகை. இன்றைக்கும் கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் அங்கே வந்து அவர்களை சேவிக்க முடியும். நம்ம போனால் ரொம்ப ஒரு வைப்ரேஷன் வந்து ரொம்ப அருமையான ஒரு குகை. கண்டிப்பாக அனைவரும் போய் இந்த குகையை சேவித்து விட்டு வர வேண்டும் ஒரு முறையாவது. நன்றி, வணக்கம்.